Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி பாயில் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சிட்ருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பும் நான் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். ஆயில் எதுக்கு சேர்த்துக்கிறேன்னா சாதம் ஒன்று ஒட்டாமல் இருக்கும், தனித்தனியாக உதிரியாக கிடைக்கும். இதுக்கு நான் பாஸ்மதி அரிசியை முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 80% வரைக்கும் குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சாதத்தை நல்லா ஆற வைங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது மாதிரி சின்ன சின்னதாகவே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே சிக்கன் 65 மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சிக்கன் 65 மசாலா பவுடர் இல்லைன்னா சில்லி பவுடரே சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு ட்ராப் ஆயில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அதிக நேரம்லாம் ரொம்ப மேரினேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்குவோம். அதுக்காக ஒரு பேனில் நான் ஆயில் ஹீட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆயில் இப்போ ஹீட் ஆன பிறகு நம்ம சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஆயில் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சிக்கனை எடுத்துருவோம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன். இதில் சிக்கன் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே சேர்த்துக்கிறேன். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு முட்டை இதில் உடச்சி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமான ரைஸில் தான் செய்ய போகிறேன், அதனால் ஒரு எக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்யணுன்னா ஒரு 2-3 எக்கு எடுத்துக்கோங்க. இதில் நான் எதுவுமே சேர்க்கலை, வெறும் முட்டையை மட்டும் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இது மாதிரி முட்டை கொஞ்சம் நல்லா குக் ஆன பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நான் அதே பேன் தான் வச்சுருக்கேன். திரும்ப நான் சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே தான் சேர்க்க போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆன பிறகு நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகாய் கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணது சேர்த்துக்கிறேன். ஸ்லைஸ் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா சாத்தே பண்ணிக்குவோம். வெங்காயம் நல்லா ஒரு 20 செகண்ட்ஸ் நம்ம வதக்கின பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் முட்டைக்கோஸும் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். கேரட்டை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். முட்டைக்கோஸை இது மாதிரி மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஏன் பீன்ஸ் சேர்க்கலன்னா அது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும், அதனால் பீன்ஸ் சேர்க்கல. கேப்சிகம் என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. உங்கள்கிட்ட இருந்தால் க்ரீன் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சில்லி பவுடர்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுவும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருந்த எக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நீங்கள் சிக்கனை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஜூஸியாக கிடைக்கும். இல்லை ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். இப்போ இந்த சாஸ்லாம் சேர்த்துட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறப்போ நல்லா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறப்போ உடையாமல் ஃபுல்லாக கிடைக்கும், உதிரி உதிரியாக. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா ஆறி நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் சாதத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் தேவையான அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அது ஃப்ரைட் ரைஸ்க்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ செய்யுங்க. பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலைலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுறப்போ சாதம் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகும். நம்ம ரோட் சைட் ஷாப்பு ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சில்லி சாஸ்லாம் கொஞ்சமாக சேர்த்ததுனால கலர் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பரான வீட்லேயே செஞ்ச நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லான வீட்லேயே செஞ்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து ஆட் பண்ணுவோம். எதுவும் நம்ம எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ண தேவையில்ல. நல்லா ஹெல்த்தியானது தான் நம்ம ஆட் பண்ணி சாப்பிடுவோம். அதனால் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். நம்ம டின்னருக்கெலாம் செஞ்சு சாப்பிட்லாம். எதனா பார்ட்டி டைம்லலாம் செய்யலாம். கண்டிப்பாக நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுடோலஜி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thank you for watching.